ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யா பிகேபி vlogs. இன்றைக்கி நம்ம வந்து ட்ராவல் vlog தாங்க பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோன்னா பிரின்சஸ் ஆஃப் ஹில்ஸ். ஆமாங்க, கொடைக்கானல் தான் போயிட்டுருக்கோம். ஒரு 3 days ட்ரிப் வந்து நாங்கள் பிளான் பண்ணி கொடைக்கானல் கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு 8:30க்கு திருப்பூர்லேருந்து கிளம்பியிருப்போம். அப்படியே வந்து எங்கள் ஃபேமிலி அண்ட் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம். நான் வந்து ஒரு 3 சீரியஸை வந்து கொடைக்கானல் vlog வந்து கவர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க, இன்றைக்கி நாங்கள் எங்கெல்லாம் போகிறோம், என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் காட்டுறேன். வெல்கம் டு த vlog. ஸோ நம்ம வந்து கொடைக்கானல் கிளம்பி போயிட்டுருக்கோங்க. பார்த்தீங்கன்னா 150 கிலோமீட்டர்ஸ் அண்ட் நம்ம வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 hours வரும். லெஷராக வந்து ஒரு 3 or 4 days வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கொடை வந்து ஒரு சூப்பர் பிளேஸாக இருக்குங்க. ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் கொடை vlog வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். ஒரு 2 or 3 days சீரீஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேலே தெரிகிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். பார்த்தீங்கன்னா நம்ம கொடை போகிறதுக்கு முன்னாடியே அந்த சைடு வந்து ஒரு போர்டு மாதிரி வச்சுருந்தாங்க. இ பாஸ் வந்து கம்பல்சரி அப்படின்னு அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ வந்து இ பாஸ் செக் பண்ணிட்டு தான் வந்து மேலே அனுப்புகிறாங்க. ஸோ ஒன்றும் இல்லைங்க, போட்டோன்னே வந்து இ பாஸ் வந்து அப்ரூவ் ஆயிரும். ஜஸ்ட் வெஹிக்கல்ஸோட கவுண்ட்டுக்காக மட்டும்தான் வந்து இ பாஸ் கேட்குறாங்க. போட்டால் உடனே வந்து ஒரு 2 or 3 minutes தான் அப்ரூவ் ஆயிரும். இ பாஸ் வந்து அப்ளை பண்ணாதவங்க இங்கே வந்துட்டு கூட ஒரு 2 minutesல அப்ளை பண்ணாங்கன்னா கிடச்சிரும். மேலே போயிட்டு இருந்ததை பார்த்தோம். ஸோ நாங்கள் வந்து போனது ஒரு வீக்கெண்டுங்க. பெரிய கூட்டம் இல்லை, ஓகே, அளவாக தான் இருந்தது கூட்டம்லாம். ஸோ இப்போ நம்ம அப்படியே மெதுவாக போயிட்டுருக்கோம். நாங்கள் வந்து ஆல்ரெடி எங்கே ஸ்டே பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பிளான் பண்ணி புக் பண்ணிட்டோம். உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸும் அப்படியே மேலே நான் காட்டுறேன். நாங்கள் வந்து சன்வி பாப்பாவையும் எங்கள் கூட கூட்டிகிட்டு வந்திருந்தோம். ஒன்றும் பெருசாக குறும்பு இல்லைங்க. போகும்போது அப்படியே ரீச் ஆகிட்டோம். நாங்கள் வந்து போகிறக்கு இன்னொரு 1/2 hour இருக்குது. கிளைமேட் வந்து மேலே ஏறவே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இப்போ தான் வந்து அப்படியே சீசன் ஸ்டார்டிங் டைம்னு சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே அங்கங்கே மிஸ்டாகவும் ட்ரிஸ்லிங் இருந்தது. டோட்டலாக கிளைமேட் நல்லா இருந்துச்சுங்க. பார்த்திங்கன்னா மேலே இந்த செக் போஸ்ட்டுக்கு நம்ம வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கையில் வந்து கேஷாக தான் வாங்கிட்டு இருந்தாங்க. 50 rupee வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே டிடெக்ட் பண்ணிடுறாங்க ஆட்டோமேட்டிக்காக. ஸோ பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் இல்லை பிளாஸ்டிக் வேறு எதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு மேலே அனுப்பிடுறாங்க. பெருசாக கூட்டம் இல்லைங்க, அப்படியே போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா சில்வர் ஃபால்ஸ் கிட்டே நம்ம வந்தாச்சு. ஸோ ஆல்ரெடி வந்து நாங்கள் லாஸ்ட் டைம் போகிறப்பவே இங்கே வந்து நின்று பார்த்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த வாட்டி நம்ம நிறுத்தலை, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கோம். கீழே வந்து இறங்குற வெஹிக்கல்ஸ் தான் வந்து ஜாஸ்தியாக இருந்தது. நம்ம ஸ்டே பண்ணுற பிளேஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் லேக்கு பக்கத்துலேயே இருக்குது. உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து ரூம் பற்றி நான் ஷேர் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டே பண்ணுற பிளேஸுக்கு வந்து வந்தாச்சுங்க. எக்ஸாக்டாக வந்து ஒரு ஹோமில் தான் நம்ம இன்றைக்கி ஸ்டே பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா லிட்டில் ஹீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடைக்கானல் லேக்குக்கும் நம்ம இருக்கிற ஸ்டே பிளேஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 meters தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். மேலேருந்து கீழே இறங்கினோம் அப்படின்னா லேக் வந்துடும். ஸோ இப்போ நம்ம அப்படியே உள்ளே போயிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் ஹோமுங்க. 2 ஃபேமிலி வந்து ஒன்றா ஒரு வீட்டில் ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு செட்டப் இருக்கும்.
ஆம்பியன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. பாப்பாலாம் விளையாடுறதுக்கு நல்லா ஸ்பேஸ் இருந்தது. நாங்கள் ஆக்சுவலி அந்த மாதிரி தான் பார்த்து புக் பண்ணோம். இன்னும் வந்து சூப்பரான அம்யூனிட்டிஸ் எல்லாம் இந்த வீட்டில் இருக்குது. நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா எல்லாத்தையுமே சொல்கிறேன். நாங்கள் வந்து வர்றப்பவே பார்த்தீங்கன்னா மழை உங்களுக்கு தெரியும், அப்படியே ட்ரிசிலாகவே இருந்தது. நீ எப்படி எந்திரிச்ச? அவ மழையை என்ஜாய் பண்றா சன்னு. குளிர் அடிக்குது ஜம்முன்னு. என்ன பண்ணுங்க சன்னு? ஹாய் சொல்லிரு. உனக்கண்ணா மாப்பிள கொடைக்கானல்ல இருந்து பாய் பாயா. என்ன சன்னு கீழே கீழே விழுந்துருவான்னு பயப்பட வேண்டாம். எங்கே விழுந்தாலும் எந்திரிச்சு வந்துடலாம். பெரிய இது இல்லை. பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். வீடுனா நம்ம வீடு இல்லைங்க, கொடைக்கானலில் இருக்க வீடு. ஸோ உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹால். பேபிக்காகவே வந்து பேபி நெஸ்டெல்லாம் இருந்தது. உள்ளே வந்தோடனே சன் அதில் இறங்கிட்டா. நான் சொன்னேன் இல்லைங்க நிறைய அம்யூனிட்டிஸ் இருக்குன்னு. அதில் முக்கியமான அம்சமே வந்து பார்த்திங்கன்னா கிச்சனோடு இருக்க ஹவுஸுங்க. நம்மளே வந்து தேவையான க்ராசரிஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து குக் பண்ணலாம். நாங்கள் அதையும் விட்டு வைக்கல. அடுத்தடுத்த சீன்ஸில் வந்து குக்கிங் தான் வந்து வரப்போகுது. ஸோ பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் இருக்கிற ஒரு வில்லாவாக நாங்கள் சூஸ் பண்ணிட்டோம். தென் பாத் அட்டாச்சாக இருந்தது. ஒரு காசியான நீட்டான ஹோம்னு தாங்க சொல்லணும். 2 பெட்ரூம்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா காட் அண்ட் தேவையான பிளாங்கெட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. வீடு வந்து அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நம்ம பேபிஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தோன்னா எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. வேணுங்கிறத நம்ம குக்கும் பண்ணிக்கலாம். அப்படியே அவங்க விளையாடுறதுக்கும் ஸ்பேஸ் இருக்கும். பார்த்திங்கன்னா இது வந்து வீட்டுக்கு வெளியில் வியூ பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே ஒரு தனியாக ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது எனக்கு. உள்ளே வந்து நிறைய பூச்செடி, லான் அந்த மாதிரிலாம் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 120 இயர்ஸ் பழமையான வீடு அப்படின்னு சொல்லி நாங்கள் புக் பண்ணுறப்போ அதில் போட்டிருந்தாங்க. ஸோ ஆஃப்டர்நூன் வந்து நாங்கள் லஞ்சை வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ அதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பிரியாணி அண்ட் முகலாய் சிக்கன், மஞ்சூரியன் இதெல்லாமே வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்திருந்தோம். நம்மளுடைய அடுத்த அத்தியாயமே நைட் இருந்து தாங்க ஸ்டார்ட் ஆக போகுது. நாங்கள் வந்துட்டு லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பாப்பாவும் கொஞ்சம் நேரம் ஒரு குட்டி நேப் எடுத்தா. எல்லாம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியில் போயிட்டு எங்களுக்கு தேவையான கிராசரிஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துட்டோங்க. நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிற வீட்டில் பார்த்தீங்கன்னா குக்கிங்க்கு தேவையான எல்லா யூட்டென்சில்ஸுமே வந்து வச்சுருந்தாங்க. காஃபி பவுடர், சுகர், நம்ம காஃபி மேக் பண்ணுறோன்னா பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து ஃப்ரிட்ஜில் வந்து பால் பேக்கெட் எல்லாமே இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பூன்ஸ் அண்ட் குக் பண்ணுறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் இருந்தது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வாங்கிட்டு வந்தது. நைட்டுக்கு வந்து சிக்கன் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா ஆயில், அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், என்னென்ன தேவையோ எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். ஒருத்தங்களுக்கு வந்து இந்த மாதிரி வெளியில் போயிட்டு குக் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்குங்க. என்னடா அது வீட்டில் பண்ணுறதையே வெளியில் போய் பண்ணணுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது சூட் ஆகாது. பட் எங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா டைம் பாஸும் ஆகும். அப்படியே ஈவினிங்லேருந்து குக் பண்ண ஆரம்பித்து எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி எல்லாம் கூட வாங்கிட்டு வந்துட்டோம். ஆம்லெட் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு எக்கு கூட சோர்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டின்னர் டைம் ஆயிடுச்சுங்க. இங்கே வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் கிளிப்பில், சமைக்கிறதுக்கு எல்லா ப்ரொவிஷனுமே வந்து இருக்குது. நாங்கள் வந்து நீடி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ தான் போய் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். சிக்கனு, ஆனியனு, நம்ம சிக்கன் பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கோம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம நைட் டின்னருக்கு என்ன பண்ண போகிறோங்கிறத வாங்க உள்ளே போய் பார்த்தலாம். நம்ம கிச்சனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சிக்கன் எல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சுங்க. 2 விதமாக வந்து பிரித்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா சிந்தாமணிக்கு, இது வந்து பார்த்திங்கன்னா செமி கிரேவிக்கு. அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா சின்ன வெங்காயம் வந்து உரித்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம்.
சின்ன வெங்காயம் போட்டோம் அப்படின்னா தான் வந்து சிந்தாமணிக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா செமி கிரேவி செய்கிறதுக்கு பெரிய வெங்காயம் எல்லாம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம இப்போ சிந்தாமணி சிக்கன் செய்கிறக்காண்டி வரமிளகாய் எல்லாம் கிள்ளி போட்டுட்ருக்குறோம். மோரோவர் சிக்கன்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம கிள்ளி வச்சுருக்க வரமிளகாய் போட்டுடலாம். எண்ணெய் நல்லா சூடானோடனையும் வரமிளகாய் போட்டாச்சு. ஓரளவு இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். எப்போதுமே வெங்காயம் நல்லா வதங்கணும்னா நம்ம வதங்கும் போதே கொஞ்சம் உப்பு லைட்டாக அதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிடலாமா? வெங்காயம் வதங்குறதுக்குள்ளவா கொஞ்சமாக தான் உப்பு ஆட் பண்ணுறேன். சிக்கன் போட்டதுக்கப்புறமா நம்ம தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஸோ நான் இப்போ சிக்கன் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆல்ரெடி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஐயோ போதுங்க. நம்ம இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு. ஒரு கிண்டிக்கலாம். அடுத்து நம்ம செய்ய போகிற ஐட்டம் வந்து சிக்கன் கிரேவிங்க. அதுக்கும் வந்து சைட் பை சைடு நான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக பட்டை, சோம்பு, அப்புறம் ஒரே ஒரு பிரியாணி இலை வந்து போட்டிருக்கேன். இது நல்லா வந்து பொரிஞ்ச உடனே நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பொடி பொடியாக பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அதை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே வரமிளகாய் 2, தக்காளி 2 நறுக்கி வச்சுருந்தேன். அதை போட்டாச்சு. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். அடுத்து இதில் நம்ம வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு மல்லித்தூள், மஞ்சத்தூள், சிக்கன் மசாலா, கரம் மசாலா தூள், காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் எல்லாமே போட்டு சிக்கன் வெந்துட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா வரமிளகாய் சிக்கன் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சுங்க. செம ஸ்பைஸியாக இருக்க போது நான் இதில் கொஞ்சம் மிளகாத்தூளும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணேன். நாங்கள் வந்து டின்னர்லாம் ஓரளவு ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படியே ஒரு ரவுண்டு லேக் வரைக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். பகலெல்லாம் பார்த்தீங்கன்னா லேக்கை சுற்றிலும் வண்டி நிறுத்துறதுக்கு வந்து சுத்தமாக இடம் இருக்காது. நைட் வந்து நாங்கள் அப்படியே சும்மா ஒரு ட்ரைவ் போகலான்னு சொல்லிட்டு சண்டையும் தூங்கல முழிச்சிட்டு இருந்தா. ஸோ எல்லாருமே வந்து வந்துட்டோம். லைட் வெளிச்சத்தில் பார்த்தீங்கன்னா லேக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. இதெல்லாம் பார்த்துட்டு திருப்பி வந்து நம்ம வீட்டுக்கே வந்துட்டோம். பார்த்திங்கன்னா மாவு வாங்கியிருந்தோம். அப்படியே தோசை ஊற்றிட்டு அப்படியே சிக்கன்லாம் வச்சு நம்ம இப்போ சாப்பிட்றலாம். சன்வி என்ன பண்ணுற? தூங்கலையா? தூங்கல. நைட் வந்து பார்த்திங்கன்னா 12 மணி ஆயிடுச்சுங்க நாங்கள் தூங்குறதுக்கு. ஸோ நம்ம இப்போ ரூம் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். நம்ம வந்து ஸ்டே பண்ண ப்ராப்பர்ட்டி ஏர்பிஎன்பியில் தாங்க பார்த்து புக் பண்ணியிருந்தோம். மினிமம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 2 நைட்ஸ் வந்து ஸ்டே பண்ணணும். இல்லைனா அது வந்து புக்கே பண்ண முடியாது. லிட்டில் ஹீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்பிஎன்பியில் போய் டைப் பண்ணோம்னா வரும். ஆல்சோ 5 மெம்பர்ஸ் வந்து நம்ம இதில் ஸ்டே பண்ணிக்கலாங்க. நாங்கள் வந்து 4 எல்டர்ஸ் அண்ட் ஒரு குட்டி பாப்பா. டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து முன்னாடியே நாங்கள் அந்த வெப்சைட்டில் வந்து போட்டுட்டோம். ஒன்ஸ் நம்ம புக் பண்ணதுக்கப்புறமா தான் வந்து நமக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து சென்ட் பண்ணுவாங்க. 5 மெம்பர்ஸுக்கு மேலே வந்து ஸ்டே பண்ண முடியாது. 2 பெட்ரூம்ஸ் தான் வந்து அவைலபிளாக இருக்குது. கிச்சன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கிராசரிஸ் அந்த மாதிரி தேவையான ஐட்டம்ஸ் வந்து நம்ம வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்சனலி இந்த ஸ்டே வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் அவங்க கொடுத்துருந்த கிச்சன் தான். ஸோ குழந்தைங்களெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லா டைம்லேயும் வந்து கடையில் போய் எல்லாமே வாங்கிட்டு இருக்க முடியாது. நம்ம ஹோம் பேஸ்டு குக்கிங்காகவே கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கும் எந்த பிரச்சனையுமே இருக்காது. வெளியிலையும் பார்த்திங்கன்னா விளையாடுறதுக்கு தூரி அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ டோட்டலாக வந்து எங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.